எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சமான சோமாஸ் ரொம்பவே சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செஞ்சுட்டோன்னா 1 மந்த் வரைக்குமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மேல் மாவுக்காக மைதா, ரவை, உப்பு கூடவே நெய்யும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை கொஞ்சம் கெட்டியான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை மேலேயே ஆயிலும் அப்ளை பண்ணி ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். ஸ்டஃபிங்காக மிக்ஸி ஜாரில் அரைக்கப்பளவு சர்க்கரை, அரைக்கப் பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ கடாயில் எள்ளு கூடவே கசகசா சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் தனியாக ஒரு பவுலில் மாற்றிட்டு இதே கடாயில் துருவின தேங்காய் சேர்த்து தேங்காயோட ஈரத்தன்மை எல்லாமே போகிற வரைக்கும் லோ டு மீடியம் ஹீட்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சு கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறமா சர்க்கரை பொட்டுக்கடலை பொடியோடு சேர்த்துட்டு கூடவே ஏலக்காய் தூள், வறுத்த கசகசா, எள்ளு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணால் ஸ்டஃபிங் ரெடி. இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலாக பூரி தேய்க்கிற மாதிரியே வர மைதா மாவு சேர்த்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஸ்டஃபிங்கை நடுவில் வச்சுட்டு கார்னர்ஸ் எல்லாத்துலேயுமே தண்ணியை வச்சு நல்லா அப்ளை பண்ணி இந்த மாதிரி சீல் பண்ணிக்கோங்க. ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி கார்னர்ஸ் எல்லாத்தையுமே நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கணும். கடாயில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்கிறத உள்ளே சேர்த்து மீடியம் ஹீட்லேயே நல்லா வேக வச்சு பொன்னிறமாக வந்தோன்னே எடுத்திங்கன்னா சூப்பரான சோமாஸ் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.